வணக்கம், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹோலிஸ்டிக் ஹீலிங். நான் டாக்டர் துர்கா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு உப்பை பற்றி பார்க்க போகிறோம். இந்த உப்பு என்னென்னா நம்ம சாப்பிட்ற உப்பு கிடையாது. இது வந்து நம்ம நிறைய நம்மளோட அதர் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது. லைக் உங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக ஒரு பெயின் இருக்குது, இல்லை உங்களோட ஸ்கின்னில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது, அந்த மாதிரி இருக்க ப்ராப்ளம்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த உப்பு ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணும். இதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்சம் உப்பு. இது எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த உப்பு வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோட வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா இப்போ நான் சொல்ல போகிற நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாருக்கும் வீட்லேயுமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த உப்பு நம்ம பயன்படுத்தும் போது ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். இது வந்து ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே நமக்கு கிடைக்கும். அதாவது அமேசான் இல்லைனா அவங்களோட பக்கத்தில் இருக்க ஏதாவது மளிகை கடையில் கிடைக்காது. அதை தாண்டி இந்த மருந்துகள்லாம் இருக்க எல்லா கடையிலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த எப்சம் உப்பு கிடைக்கும். இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம். இதில் என்னென்னா இந்த சால்ட்டில் வந்து மெக்னீஷியம் அண்ட் சல்ஃபர் தான் இருக்குது மெயின் இன்க்ரீடியன்ட் அதுக்கு. ஸோ அதனால தான் இதை நம்ம சாப்பிடக்கூடாது. இதை வந்து நீங்கள் ஓரலாக மற்ற எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இதை வந்து ரெண்டு விதமாக பயன்படுத்தலாம். ஒன்று நீங்கள் குளிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்கள் பாதங்களை வந்து நீங்கள் இப்போ நம்ம ஸ்பாலாம் போகிறோம் இல்லையா, பியூட்டி பார்லர்லாம் போகும்போது ஸ்பாலாம் பண்ணுவாங்க நமக்கு. ஸோ அப்போ அது போடும்போது நமக்கு வந்து ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அதுக்கெலாம் இந்த சால்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை நம்ம வீட்டிலே வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுமே எப்போல்லாம் நமக்கு வந்து டயர்டாக ஃபீல் பண்ணுறோம், இல்லை கால் வலி, நீங்கள் ரொம்ப நேரம் நின்று வேலை பார்க்குறீங்க, இல்லை ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு வரீங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும்போது, இல்லை ரொம்ப நாளாகவே வந்து உங்களுக்கு ஒரு கால் பிரச்சனை வலி இருக்குது, ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா குதிகால் வலி இருக்குது, காலில் வெடிப்பு இருக்குது, நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நிறைய லேடிஸ் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக இந்த எப்சம் சால்ட் வந்து ட்ரை பண்ணுங்கள். வெரி வெரி சிம்பிள். ஜஸ்ட் நீங்கள் உங்கள் கால் முழுகிற அளவுக்கு ஒரு மிதமான தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். ஏன்னா வந்து நிறைய போட வேண்டாம். நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் போட்டு ட்ரை பண்ணி பார்த்தாலுமே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பாத் பண்ணுறதுனால ஏற்படக்கூடிய பயன்கள் என்ன நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் இதை போட்டு குளிக்கும் போது என்னாகும் அப்படின்னா, உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருக்குது, ரொம்ப வறண்ட சருமம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியும். அதுக்கப்புறம் சிலவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேர் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல ஹேர் கண்டிஷனர் மாதிரி ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு பிம்பிள்ஸ்லாம் இருக்கும், என்ன பண்ணாலும் போகாது. ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்களா, நீங்கள் குளிக்க போகிற அந்த வாட்டரில் வந்து ஒரு ஸ்பூன் இல்லைன்னா அரை ஸ்பூன் போட்டு குளிச்சு பாருங்கள். ஏன்னா நிறைய இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணியுமே சிலவங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கும், இல்லை நிறைய பேருக்கு வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைலுமே ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி சில நம்மளை வந்து ஹார்ம் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ரெமிடிஸாக நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கு வந்து சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நமக்கே தெரியும். ஏன்னா வர எல்லா கிளைண்ட்ஸ்க்குமே நான் சொல்கிற விஷயம், நீங்கள் உங்களோட டே டு டே லைஃப்பில் இருக்க சில கரெக்ஷன்ஸ் பண்ணாமல் உங்களுக்கு வந்திருக்க எந்த பிரச்சனையுமே க்யூர் பண்ண முடியாது. அது மனம் சம்மந்தப்பட்ட இருந்தாலும் சரி, இல்லை உடல் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, உங்களோட வாழ்க்கை முறையில் என்ன பிரச்சனை இருக்குது, நான் சாப்பிட்ற சாப்பாடு கரெக்டாக சாப்பிட்றேன்னா, நான் கரெக்டாக தூங்குறேன்னா, நான் கரெக்டாக கவலைப்படாமல் எல்லா விஷயத்தையும் நம்ம கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறோமா, இது எல்லாமே தான் முக்கியம். நான் இதில் எதுவுமே கரெக்ட் பண்ணாமல் எனக்கு வந்திருக்க பிரச்சனையை மட்டும் நான் க்யூர் பண்ணணும் அப்படின்னா இது எந்த மருத்துவ முறையிலுமே பண்ண முடியாது. ஸோ இப்போ என்னோட சேனல் நம்ம போடுற எல்லா வீடியோஸுமே வந்து ஆல்டர்னேட்டிவ் சம்மந்தமாக தான் இருக்கும். அதாவது நம்மளால் ஈஸியாக வாங்கக்கூடியதாகவும் இருக்கும், நம்மளே பயன்படுத்திக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே நம்ம வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ என்னோட சேனல் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும், நம்ம சொல்கிற எல்லா விஷயமே ஈஸியாக நீங்கள் போய் வாங்கிக்கலாம், நீங்களே பயன்படுத்தலாம், அந்த மாதிரி தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் இதுவும். இந்த எப்சம் சால்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃப் தான் இது. ஸோ அதனால் நம்ம அது வந்து ஓரலாக பயன்படுத்தும் போது எந்த பிரச்சனையும் இருக்காது. இதை வந்து நீங்கள் அடுத்து என்ன பண்ணலாம், கால் வந்து ஊற வைக்கிற முறை. அதாவது நீங்கள் வந்து இப்போ நம்ம பார்லர்லாம் போகும்போது நம்ம காலில் வந்து தண்ணி ஊற்றி ஒரு டப் மாதிரி வச்சு அதை பண்ணுவாங்களா. ஸோ அதே மாதிரி நீங்களும் வீட்டில் ஒரு டப் வாங்கி வச்சு கொஞ்சம் வார்ம், உங்கள் கால் எந்த அளவுக்கு விட முடியுமோ அந்த மாதிரி ஒரு பொறுக்கிற சூடு சொல்லு இல்லையா, அந்த மாதிரி ஒரு சூட்டில் ஒரு அரை ஸ்பூன் இல்லைனா ஒரு ஸ்பூன் போட்டுட்டு உங்கள் காலை வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தசை ரொம்ப இறுக்கமாக இருக்கும், மசில் டைட்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸ்ட் ஆகும். ஒரு சிலவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த காலில் வெடிப்பெல்லாம் இருக்குமே இல்லையா, அதுவுமே வந்து கியூர் ஆகும். வீக்கம் இருக்கும், ஒரு சிலவங்களுக்கு ஸ்வெல்லிங் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணலான்னா, இந்த எப்சம் சால்ட்டை வந்து நீங்கள் ஒரு டவலில் போட்டுட்டு அந்த டவல் எடுத்து நீங்கள் அந்த வீக்கம் இருக்க இடத்துல ஒத்தி எடுக்கிறீங்க. அது கொஞ்சம் வார்மாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த டவல் வந்து உங்கள் உடம்பு பொறுக்கிற அளவுக்கு அந்த சூடு இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது அதை வந்து ஊற வச்சுட்டு அந்த டவலை எடுத்து நீங்கள் அந்த வீக்கம் மேலே வச்சு எடுத்திங்கன்னா அந்த வீக்கம் வந்து குறையும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மன அழுத்தம் இருக்கு இல்லையா, இப்போ நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், ஆன்சைட்டி அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அவங்க எல்லாருமே இந்த எப்சம் சால்ட்டை வந்து தயவுசெய்து பயன்படுத்துங்க. நீங்கள் வந்து இப்போ மருந்து நிறைய பேர் நான் பார்க்குறது, எனக்கு மருந்து வேணாம், வேறு ஏதாவது
ஆல்டர்னேட்டிவ் சொல்லுங்கள் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சால்ட் வந்து நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து பயன்படுத்துங்க. அதுக்கப்புறம் கான்ஸ்டிபேஷன் இருக்கு இல்லையா, அவங்களுமே வந்து நீங்கள் டெய்லி படுக்க போகிறதுக்கு முன்னாடி உப்பு வாங்கி நீங்கள் தண்ணியில் போட்டுட்டு அதில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் உங்கள் காலை விட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை விடும்போதே உங்களோட மைண்ட் வந்து ரொம்ப காம் ஆகணும். நீங்கள் வந்து அதை காலை விட்டுட்டே வந்து தேவையில்லாத தாட்லாம் யோசிக்காதீங்க, ஜஸ்ட் ரிலாக்ஸ்டாக இருங்க. அப்படி இருக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குமே வந்து ஃபீல் பண்ண முடியும். எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து நீங்கள் ஒரு ரெமெடி எடுத்துக்கும் போது அந்த ப்ராப்ளம் வந்து வெளியில் வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு திங்கோட பண்ணுங்கள். ஸோ அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட்ஸ் தெரியும். இதே மாதிரி நிறைய நம்ம சேனலில் வந்து நம்ம பேசி நிறைய வீடியோஸ் நம்ம போட்டுகிட்டே இருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகிருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.